ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பரணி தீபம் நான் எப்படி ஏற்றினேன், எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணேன் அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 மணிக்கு முன்னாடியே வந்து வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். 4 மணிக்கு வாசலை கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை தான் கூட்டிகிட்டு இருக்கேன். வாசலை கூட்டிகிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா சேறு சகதியமாக இருக்குது. குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணணும்னா ட்ரெஸ்ஸும் அழுக்காயிடும் அப்படின்றதுனால இதெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் குட்டி பொண்ணும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். கோலத்தை போடவே விட மாட்டேன்றா குட்டி பொண்ணு. நான் போட போகிறேன்னு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் ஒரு சைடு அலப்பறை பண்ணுறானா, இந்த குட்டி ஆடு வேறு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தது. பின்னாடி வந்து குத்திக்கிட்டு கோலமாவை சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. குட்டி பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா பெருசாக அழகாக கலரெல்லாம் போட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். குட்டி பொண்ணு வந்து அலப்பறை பண்ணிகிட்டே இருந்தால் அவளை வச்சுக்கிட்டு அது போட்டாலும் ஒழுங்காக வராது அப்படின்றதுனால சிம்பிளாகவே இந்த ஸ்டார் போட்டு மேலே அப்படியே ரவுண்டு மாதிரி இஷ்டு விட்டுட்டேன். அதுக்கே அவள் அழுதுகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவகிட்டே கொடுத்துட்டு நீயே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து துளசி செடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு இருமா இங்கே மட்டும் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி இங்கே மட்டும் போட்டுட்டு அவளும் எடுத்து போட்டுட்ருக்கா பாருங்கள். என் கூட ஒரே அலப்பறை. அவள் தூங்கியிருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் போடுறத பார்த்துட்டு அவளுமே போட்டுட்டு இருந்தா. கூட வந்து வேலை செஞ்சிட்ருப்பா. அவள் இல்லைனாலும் போர் அடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்ருவா. ஒரு சில டைமில் ரொம்ப அடம் பண்ணுவா. அந்த டைம்லலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் எனக்கு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு காலையிலே குளிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன். சரி வாசக்காலுக்கு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போட்டால் அங்கேயும் வந்து அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கோலமெல்லாம் போட்டுட்டு பூ நீயே வைமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கிட்டே பூ கொடுத்து விட்டுட்டேன். அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டு வாசக்காலுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் கோலமெல்லாம் போட்டுட்டு நானும் குட்டி பொண்ணும் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து வழுக்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரணி தீபம் அப்படின்றதுனால குளிச்சுட்டு வந்து 5 விளக்காச்சும் 5 தீபமும் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உள்ளே வந்து 5 தீபமும் வாசலில் 2 விளக்கும் ஏற்றி வைக்கலாம். ஏன்னா வாசலில் எப்போவுமே ஏற்றி வைக்கிறது தான். அது எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் இல்லைனா எதுனா கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி டைம்லன்னா வெளியே 2 விளக்கு எப்போவுமே ஏற்றி வைப்பேன். சரி அது ஏற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே 2 விளக்கும் உள்ளே வந்து பரணி தீபத்துக்காக 5 விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். இந்த பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோன்னா, நம்ம முன்னோர்கள் ஏதாச்சும் பாவம் செஞ்சுருந்தாங்க, இல்லை நம்மளே தெரிஞ்சோ தெரியாமலோ எதனாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டி இந்த பரணி தீபத்தை ஏற்றினோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து நன்மை உண்டாகும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. இதை நான் ஃபோனில் தான் பார்த்துருந்தேனே. போன வருஷம் அம்மா வீட்டில் ஏற்றிருந்தேன். அங்கே இருந்ததுனால அங்கே ஏற்றினேன். இந்த வாட்டி நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்றதுனால இங்கே ஏற்றிருந்தேன். அந்த மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. இன்னும் நாளைக்கு என்ன பண்ண போதோ தெரியல. மழைலாம் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியே வழுக்கு ஏற்றி வச்சுட்டு உள்ளுமே அந்த பரணி தீபத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து இந்த ஆடுமே அலப்பறை பண்ணிக்கின்னு அவங்கள இவங்க 2 பேரும் சமாளிக்கிறதுக்கே டைம் சரியாக போகுது. நம்ம அங்கேருந்து நிம்மதியாக சாமியை கும்பிட முடிய மாட்டேங்குது. குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னும் மோசம். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு 5 விளக்குக்கு குட்டி பொண்ணு நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவகிட்டையும் கொடுத்துட்டு இருந்தேன். நீ பூ வைமா, நான் வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி நானும் குட்டி பொண்ணு உக்காந்து எப்போவுமே நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் வேலைங்களெல்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருப்போம். அவள் தூங்கிட்டு இருந்தாள்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அவள் முழிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். சரின்னு சொல்லிட்டு வழுக்குக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இது போகிறதுக்கு ஒரு
அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஏன்னா குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி சுற்றி கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி எல்லா விளக்கும் உள்ளே பார்த்தாப்புலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து நான் கொஞ்சம் எண்ணெயில் திரிசல் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அது ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எண்ணெயில் வந்து திரி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றியிருந்தேன். நெய் விளக்கு தான் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி ஏற்றியிருந்தேன். விளக்கேற்றுற எண்ணெயும் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சில விஷயம்லாம் கடைசி நேரத்தில் தான் எனக்கு கை கொடுக்குமே. அப்படி தான் எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லு பகலெல்லாம் இருந்துட்டு ஒரு 4 மணி மேலே 5 மணிக்கு மேலே தான் ஆர்வம் ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிப்பேன். இன்றைக்குமே அந்த மாதிரி தான் ஆச்சு. 2 மணி வரையும் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்மளே பரணி தீபம் போடலாம். என்ன 5 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்ணும். அதுவும் குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்ணும். இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பொண்ணும் ரொம்ப ஜாலியாக உக்காஞ்சி பேசிக்கிட்டே வழுக்கேற்றிட்டு இருந்தோம். தொண்டை கொஞ்சம் கரங்கரன்னு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வருதுன்னு தெரில வாய்ஸு. நைட்டெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை பூ வைக்க சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவளுமே வச்சுட்டு இருந்தா. வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஞாபகம் வந்ததுன்னு தெரில, அண்ணா வேணும்னு பக்கத்து வீட்டு பையனை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. விளக்கும் பால் பேக்கெட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க எதுக்கு அழுதுட்ருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அண்ணா வேணும்னு கேட்குறா அப்படின்னு இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்ததும் அவங்க கூட போய் அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டா இவ. சரி நம்மளை நிம்மதியாக விட்டால் போதும், சாமி கும்பிட்றப்ப ஊதுபத்தி கற்பூரம் தீபாவளின்னு காமிக்கிறப்ப மட்டும் அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பூ திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே இருந்து தான் வழுக்கேற்றி உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னுவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு குட்டி பொண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கா. வழுக்கு எடுத்துகிட்டு வானா இந்த 5 விளக்கு அப்படியே தூக்கிட்டு வர தட்டோட. அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஒரு சில டைமுக்கு அந்த வேலையை முடிக்க முடியல அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். சரின்னு சொல்லிவிட்டு வழுக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏற்றிருந்தேன். உள்ளேயும் ஏற்றிட்டு அப்படியே காமாட்சியம்மா விளக்கு, அதுக்கு மேலே இருக்கிற அத்தியோட விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு நல்லபடியாக கற்பூர தீபாராதனை வெளியே இருந்து காமிச்சு கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் இந்த மாதிரி தான் கும்பிட்டு இருந்தேனே. போன வாட்டி அம்மா வீட்டில் அப்படின்றதுனால குட்டி பொண்ணை வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக வழுக்கேற்றிருந்தேன். இந்த வாட்டி வந்து குட்டி பொண்ணு இங்கே இருக்கிறதுனால அவளை சமாதானப்படுத்தி ஏற்றுறதுக்குள்ள போதும்னு போச்சு. வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக இருந்தது. சாமிக்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கற்பூர தீபாராதனை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு குட்டி பொண்ணுமே வந்து அவளுமே எப்போவுமே ஊதுவத்தி ஏற்றினாலே அவள் வந்துடுவா, நான் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காற்று வேறு நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்ததுனால வழுக்கு வந்து டக்குன்னு அப்படியே இறங்கி போயிடுது. சரின்னு சொல்லிட்டு வெளியே கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளேயும் வந்து குட்டி பொண்ணுமே சேர்த்து 2 பேரும் சேர்ந்து கும்பிட்டுட்டோம். இந்த மாதிரி தான் நான் பரணி தீபத்தை இது பண்ணேன். கார்த்திகை தீபம் கார்த்திகை திருவண்ணாமலையில் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்றுவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். குட்டி பொண்ணு இருந்தாலும் அவளை வச்சுக்கிட்டு எப்படி சமாதானப்படுத்த போகிறோன்னு தெரியல. பரணி தீபம் 5 தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு புதுசானாலும் 2 விளக்காச்சும் வாங்கணும். 27 விளக்கு குறைஞ்சபட்சம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட 27 விளக்கு இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னா ஒற்றைப்படையில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஒரு 10 விளக்கு புது விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன்.
ஊற வச்சுட்டு நைட்டெல்லாம் ஊறட்டும். காலையில் எடுத்து அதுக்கு கொஞ்சம் காய வச்சு குங்கும மஞ்சள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதை ஊற வச்சுட்டேன். நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொண்டை கொஞ்சம் கரங்கரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு உக்காந்து அந்த பூஜை ரூமை பார்க்குறப்பவே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம், ஏன்னா இது குட்டி அகல் விளக்காக இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் கூட எரியறது கஷ்டம்தான். அது வரைக்கும் எரிய வச்சு அதுக்கப்புறம் மலை ஏற்றிட்டு நாளைக்கு எப்படி கும்பிட்றேன்னு பார்க்கலாம். முழுசாக பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது, மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது. ஒரு 2 மணிலேருந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வழுக்கெல்லாம்